அற்புதமான நாளிலே நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். தமிழன் என்ற இடம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணமுண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கவிதைகளால் நாமக்கல் மண்ணுக்கு பெருமை சேர்த்த நாமக்கல் மண்ணினுடைய மைந்தர், உண்மை காந்திய கவிஞர் என்று தன்னுடைய கவிதைகளிலே காந்தியின் பெருமைகளை இந்த உலகிற்கு உரட்டச் சொன்ன நாமக்கல் கவிஞருடைய ஈழத்திலே மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது சால பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி, மகாத்மா காந்தி பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாள், சிறந்த சேவையாளரை போற்றும் நாள், விருது வழங்கும் நாள் என 50 விழாவை இங்கே கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிற நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலகர் வாசகர் வட்டமும் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்துகிற இந்த 50 விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அரங்கத்தின் கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்த இனிய நிகழ்வுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கிற நாமக்கல் மாவட்ட கூடைக்குண்டு கழகத்தினுடைய தலைவர், எழுச்சிமிக்க இளைஞர் அண்ணன் கே நடராஜன் அவர்களை என்னோடு மேடைகள். அவரைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உத்தமர் காந்தி பெயரிலே வழங்கப்படுகிற தியாகச்செம்மல் உத்தமர் காந்தி விருதினை பெற இருக்கிற நாம் எல்லோரும் நன்கு அறிந்த மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே மக்களுக்கு நீண்ட வருடங்களாக தொண்டாற்றி கொண்டிருக்கிற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர், சேலம் மண்டலம் ஆன்மீக செம்மல் கை கந்தசாமி அவர்களை உங்கள் கரவழைக்கு மத்தியிலே கோடி மேடை அளிக்கிறோம். அவரைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி பெயரிலே விருது பெற இருக்கிற மதிப்புக்குரிய நாமக்கல் மனவளக்கலை அறக்கட்டளையினுடைய முன்னாள் துணைத் தலைவர், ஒன்னியூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு அருள்நிதி மாணிக்கவாசன் ஐயா அவர்களை கோடி மேடை அளிக்கிறோம். அவரைத் தொடர்ந்து மனவளக்கலையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு அல்லும் பகலும் அதற்காகவே தன்னை 50 ஆண்டு காலமாக கரைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உழவன் என்று அழைக்கப்படுகிற உழவன் தங்கவேலை அவர்களை கோடி மேடைக்கிறோம். அவரைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து ஞானமணி கல்வி நிறுவனத்தினுடைய மேலாண்மை துறை உதவி பேராசிரியராக இருந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை வருடந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய நண்பர் முனைவர் தூணா ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை கூட மேடைக்கு அழைக்கிறோம். இவர் நாமக்கல் சிந்தனை பேரவையுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேடையில் அமர்ந்திருக்கிற ஆண்டவர் பெருமக்களுக்கு மீண்டும் வணக்கங்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையுடைய தலைவர் மோகன் ஐயா அவர்களை கூட அழைக்கிறோம் மேடைக்கு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறந்த நூலகர் விருது ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிற நாமக்கல் கவிஞர் நினைவுள்ள வாசகர் வட்டத்தினுடைய நூலகர் திரு பா செல்வம் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு தியாகத்தின் பூமியாக நாமக்கலில் விட்டிருக்கின்ற இந்த இல்லத்தில் தேசத்தை காப்போம், தேச தியாகிகளை போற்றுவோம், தியாகத்தை மக்களிடையே ஊற்றுவோம் என்ற தொழிலில் ஒவ்வொரு தேச தியாகியின் பிறந்த நாளையும் மிகச் சிறப்பாக இங்கே கொண்டாடுவது நாமக்கல் மாவட்ட நூலகத்தின் சார்பாக எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதே சமயத்தில் இன்று தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா, லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் நினைவு நாள் முப்பெரும் விழாவாக இன்று பிறந்த நாளாகவும் நினைவு நாளாகவும் போற்றப்படுகிறது. அந்த வகையிலே மாவட்ட நூலக அலுவலர் அம்மா திருமதி தேன்மொழி அவர்கள் இன்று ஒரு சில காரணங்களால் வர இயலவில்லை. அதே போல இங்கு அறிமுக உரை நிகழ்த்திருக்கின்ற எங்கள் வாசகர் வட்டத்தின் தலைவர் முனைவட்டியம் மோகன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஐயா அவர்கள், உழவன் தன்வேல் ஐயா அவர்களே, கே ஏகாம்பரம் ஐயா அவர்களே, கே ஜவஹர் ஐயா அவர்களே, கே செல்வராஜ் அவர்களே,
விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கே நடராஜன் ஐயா அவர்களே, நூலகத்துக்கு போடியம் டேபிள் நன்கொடையாக வழங்கியவர் ரோட்டரியின் தலைவர் பவுல்ட்ரி ரோட்டரி பிரபாகரன் ஐயா அவர்களே, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கின்ற சீனிவாசன் ஐயா அவர்களே, சின்ன பாண்டியராஜன் ஐயா அவர்களே, ஆன்மீக செம்மல் கை கந்தசாமி ஐயா அவர்களே, லால்பு சாஸ்திரி விருதினை பெற இருக்கின்ற மாணிக்கவாசன் ஐயா அவர்களே, சிறப்பு சொற்பொழிவார் ஆற்ற இருக்கின்ற செந்தமிழ் அரசு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய செல்வ பெருந்தகை செல்வ செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற எங்கள் பொருளாளர் அன்பு செல்வன் ஐயா அவர்களே, மற்றும் ஏனைய மாணவ மாணவிகளே, பெரியோர்களே அனைவருக்கும் வருகையான வரவேற்று இந்த நிகழ்வினை நல்ல விதமாக நடத்தி கொடுக்குமாறும் இந்த நூலகத்துக்கு பெருமையை சேர்த்துக் கொடுக்குமாறும் அன்புடன் வரவேற்றோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய செல்வமையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டது. தரகத்திலே ஒரு 5-6 நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நாங்கள் 50க்கு மேலே தான் இருப்பார்கள். ரசிகர் பட்டாளங்கள் ஒரு 50க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு 20-25 வயசுல இந்த பக்கம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த அரங்கம் பெருமிதத்தோடு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இன்னைக்கு தெரியும் காந்தி ஜெயந்தி. ஏன் காந்தியை கொண்டாடணும், லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டாடணும், காமராஜருடைய நினைவு நாளை கொண்டாடணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு விடுமுறை நாள் இன்னைக்கு. அந்த விடுமுறை நாளை கூட ஒரு உபயோகம் உள்ள நல்ல நாளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே மிகப்பெரிய சிந்தனை பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய செயல்பாட்டாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், எளிமையின் சிகரமாக இருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் காந்தியை கொண்டாடணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தென்னாப்பிரிக்கா சிறையிலே காந்தியை அடைக்கிறாங்க. 6 மாச காலம் அவருக்கு சிறை தண்டனை. 6 மாதம் காலம் முடிந்து காந்திக்கு உங்களை விடுதலை பண்றோம், நீங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. காந்தி இந்த சிறைச்சாலையினுடைய காவல் ஆய்வாளர் வார்டன் ஸ்மட்ஸை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்களதான் விடுதலை பண்ணிட்டு உங்களை வீட்டுக்கு போகலாம்னா அப்படிங்கிறாங்க. இல்ல ஸ்மட்ஸை பார்த்து நான் கூட்டிட்டு போகிறேன். காந்தியை ஸ்மட்ஸிடம் அழைத்து செல்கிறார்கள். காந்தி ஸ்மட்ஸை பார்க்கிறார். வணக்கம் சொல்றாரு. காந்தி உங்களை ரிலீஸ் பண்ணல, கிளம்பாட்டி தான். இல்லை உங்களுக்கு ஒரு பரிசு நான் கொடுக்கணும், அதற்காக காத்திருக்கிறேன் சொல்றாங்க. என்ன பரிசு என்று கேட்ட பொழுது காந்தியடிகள் தன் கையில மறைத்து வைத்திருந்த ஒரு ஜோடி செருப்பு எடுத்து ஒரு பரிசா கொடுக்கிறார். காலை போட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. போட்டு பார்த்தா காலை கச்சிதமா இருக்கு செருப்பு. ஸ்மட்ஸுக்கு ஆச்சரியம். என்னுடைய கால உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். ரொம்ப எளிமையா பொறுமையா காந்தி பதில் சொன்னார். 6 மாத காலத்துக்கு முன்னால் என்னை சிறையிலே தள்ளும் பொழுது உங்கள் பூட்ஸ் அணிந்த கால்களால் என்னை எட்டி மார்பிளை உதைத்தீர்கள் அல்லவா, நெஞ்சில் எட்டி உதைச்சிங்கள, அப்பொழுது உங்களுடைய காலினுடைய அளவை நான் பாதம் எடுத்துக் கொண்டேன். அதனால என்னால் உங்கள் காலுக்கு கச்சிதமான செருப்பை செய்ய முடிந்தது என்று காந்தி சொன்ன அந்த மாத்திரத்தில் தன் காலில் இருந்த காந்தி செய்து கொடுத்த செருப்பை எடுத்து தன் கையிலே வைத்துக் கொண்டு, காந்தி உங்களை போல ஒரு மனிதரை என் வாழ்நாளில் நான் சந்தித்தது கிடையாது, இனிமேல் சந்திப்பேனா என்பதும் தெரியாது. இந்த செருப்பை நான் காலில் அணிவதை விட இந்த செருப்பை என் வீட்டு பூஜை அறையில் வைத்து நான் வழிபடுவதுதான் உங்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் நான் கொடுக்கிற மிகப்பெரிய மரியாதை என்று சொன்னார். அந்த காந்தி மகான் பிறந்த மண் இந்த மண். அப்படி காந்தியினுடைய உண்மையான சீடர்களாக இருந்தவர்கள் தமிழகத்திலே 3 பேர். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் கர்மவீரர் காமராஜர், இன்னொருவர் ஜீவானந்தம். அந்த காந்தியை வழிபட்டவர்களிலே முக்கியமானவர் நம்ம காந்திய கவிஞர். அவருடைய இல்லத்திலே காமராஜருக்கு நினைவு விழா எடுத்திருப்பதும் சால சிறந்தது என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சிக்கு விருது பெற வந்திருக்கிற அந்த உயர்ந்த உத்தமர்களை அறிமுகப்படுத்த வருமாறு நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், நாமக்கல் கவிஞர் நினைவில நூலகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய நண்பர் மோகனையா அவர்களை போட்டு அழைக்கிறோம். அறிமுக உரை. சிறப்பான ஒரு அறிமுக உரை வழங்க அழைத்த செந்தில் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முழு வடிவமைப்பை செய்ய ஆரம்பித்தேன். நான் அப்போதான் இரவு உலோனையாவை ஃபோன் பண்ணேன். ஐயா அப்படி மகாத்மா காந்தி விருது தரணும், யாருக்கு தரலாம், என்ன செய்யலாம், கை கந்தசாமி அழைத்தால் ஐயா அழைத்தால் வருவாங்களா, நேரம் இருக்குமா, சூழல் என்ன, கொடுக்கலாமான்னு சொல்லி உலோனையாவை கேட்கும்போது தான் ஐயா சொன்னாங்க, தாராளமாக செய்யலாம், அவரை விட சிறந்த மனிதர் யாரும் இல்லை,
மகாத்மா காந்தி விருது கொடுக்குறதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராசிபுரத்தில் பல்வேறு பணிகள் அவருடைய அழைப்புகளில் போட்டிருக்கிற அந்த குறிப்புகளை பார்க்கும்போதே அவருக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வயசுலையும் நேரம் எப்படி இருக்குது நல்லா பலமுறை யோசித்தது உண்டு. அதுபோல் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு அவரை புலவன் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி தேர்ந்தெடுத்தோம். அதே போல் அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி விருது வழங்குறதுக்காக ஒரு 2-3 முறை நானும் விஷ்ணுகுமார் அவர்கள்ட்ட ஆலோசித்தோம். யாரோ ஒருத்தர் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாணிக்க வாசகம் ஐயா கொடுக்கலான்னு சொல்லி ஒரு யோசனை ஐயா சொன்னாங்க. உண்மையாலுமே பொருத்தமான நபர் அதற்கு. ஏன்னா ஒரு 3 தலைமுறையாகவே அந்த உன்னியூருடைய பஞ்சாயத்தினுடைய தலைவராக அவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே. சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அவருடைய மனைவி, அவருடைய அண்ணா பையன், அதே மாதிரி தாத்தா கூட இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு குடும்பமே இன்று வரை பொறுப்புல இருக்குதுன்னா அவங்க ஊர் மக்கள் அங்கீகரிக்காம இருக்க முடியாது. என்னன்னா ஓடத்துறை அப்படிங்கிற ஒரு ஊர், அவர் ராமசாமின்னு என்னமோ ஒருத்தர் இருந்தாரு. அவரு கூட ஊருக்கு 1000 நல்லது செஞ்சிருக்காரு. கடைசி ஒரு 1000 ரூபாய் எனக்கு ஒத்து போயிட்டு. ஏன்னா இவரு காசே கொடுக்கல, 1000 ரூபாய் பணம் கொடுத்து அவருடைய தம்பியை தோக்கடிச்சாரு. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது ஒரு ஊர்ல தொடர்ந்து ஒரு குடும்பமே இருந்துக்கிறது உண்மையிலுமே மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுவும் உலோனையாக இருக்கும்போது தாராளமா செய்யலாம். ஏன்னா மாணிக்க வாசகம் ஐயாவை நான் ஒரு 20-25 ஆண்டுகளாக பார்க்குறேன். நாமக்கல்லுடைய மனவளக்கலை மன்றத்தில் துணை தலைவராக இருந்து அளப்பரிய பணிகள் நிறைய. என்னுடைய அச்சகத்துக்கு கூட வந்து ஒரு தடவை கூட்டத்தில் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நினைவில் பகிர்ந்துக்கிட்டோம். அந்த அவருடைய வயதுக்கு அவர் நிறைய பணிகள் அவர் தேர்ந்தெடுத்தோம். அதே போல் அந்த அந்த நிகழ்வு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம நண்பர் கடந்த ஆண்டு ராஜாஜி விருது கொடுத்த நம்ம தூணா சீனிவாசன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விருது கொடுக்குறோம்னா அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறோம், அவங்க செய்யக்கூடிய செயல் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப துல்லியமா பார்த்து இந்த இடத்துல நம்ம விருது தர்றோம். என்ன ஒரு அரசாங்க இடம், அரசாங்கத்தினுடைய இடம், நடக்கிற நிகழ்வு அரசாங்க நிகழ்வு. நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த விருது கொடுக்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு கௌரவம். அதை பெறுபவர்களும் அதற்கு மேல ஒரு பெரிய கௌரவம். ஆனா நடக்கிற இடம் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமியில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது கவனமா செய்ய வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலையில தான் நம்ம சீனிவாசன் ஐயா போன் பண்ணாங்க. ஞானமணி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் தான். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்துறை தர்றதை பார்த்தா ஆச்சரியப்படுவேன் நானே. இந்த ஆண்டு வந்திருக்கிற மாணவ மாணவிகளுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க நிதி உதவி தரார். அதுக்கு தான் மாணவ மாணவிகள் அழைச்சிருக்காரு. என்கிட்ட சொல்லும்போது தனித்தனியா கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆண்டோர் சான்றோர் முன்னிலையில நான் கொடுத்தா எனக்கு பெருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம இடம் கல்வி உதவி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அந்த விஷயத்தை நம்ம இடத்துல பண்ணலான்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னன்னா அவருடைய சேவை வந்து உண்மையாலுமே அளப்பரிய சேவை. சீனிவாசன் அவர்கள் உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய மனிதர், போற்றப்பட வேண்டிய மனிதர். வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அதே போல் தலைமையில யார போட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்தலாம் கேட்கும்போது நடராஜன் கேட்டேன் நான், மோகன் நல்லா பேச முடியாது மோகன், கம்மியா தான் பேசுவேன் அப்படின்னாரு. நீங்க பேசுறது கம்மியா இருக்கு, செயல் அதிகமா இருக்கு, எங்களுக்கு தெரியும் உங்களுடைய செயல்பாடுகள். ஏன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கட்டாயம் எனக்கு, இந்த அரங்கம் அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி உள்ள சிலை அமைஞ்சிருக்குன்னா உண்மையாலுமே அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம நடராஜன் தான். நான் ஒரு நம்ம ராதாண்ணன், ஜவஹர், ஏகாம்பரம் ஐயா, நாங்கள் 4 பேர் தான் அந்த முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். கண்ணன் நாங்களாம் சேர்ந்து போகும்போது நடராஜ் இல்லாமல் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஏகாம்பரம் ஐயா. உண்மையாலுமே நடராஜன் தான் எங்களை கூட்டி போய் உதயநிதியை சந்திக்க வச்சு மனு கொடுத்து அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளாரியே சிலை அறிவிப்பு வந்தது. அதே மாதிரி அரங்கம் செலவு நம்மளா செஞ்சதுக்கு காரணம் வந்து அண்ணன் தான். இதனால அண்ணன் நம்ம தலைமையில போட்டு நிகழ்ச்சி நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்குமென்று தான் நடராஜனை வரணும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே போல் நம்ம நூலகத்துக்கு கேட்ட உடனே ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் பிரபாகரனை உடல்நிலை சரியில்லாதனால வரல. அவருடைய நிகழ்ச்சி கூட திருவள்ளுவர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திலகண்ணன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேட்ட உடனே போடியம் வேணும்னு கேட்டேன், உடனே வாங்கிக்குமோன்னு எவ்வளோ தொகைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். டேபிள் 2 வேணும்னு எக்ஸ்ட்ரா கேட்டேன், உடனே அதுவும் வாங்கிக்க, நான் எல்லாம் என்ன அமௌண்ட் வேணும் அது கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு. அதே போல் இந்த வந்திருக்கின்ற அனைவருமே சிறப்பான மனிதர்கள். அவர்களுடைய சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகின்ற உள்ள அனைவரையும் எனது சார்பாக மீண்டும் ஒரு முறை
வரவேற்று வாழ்த்தியும் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எளிய அறிமுக உரைக்கு நன்றிகளை தெரிவிக்கிறீர்கள். இந்தியாவினுடைய எளிமையின் சிகரம் என்று அழைக்கப்படுகிற நேருவுக்கு பிறகு இந்தியாவை கட்டமைத்த முக்கிய மனிதராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்த தினம் என்றார். இந்த லால் பகதூர் சாஸ்திரிய மாணவர்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூகுளில் இமேஜ் போய் பாருங்க, ஒரு 3 அடி தான் இருப்பார். அவர் இந்த தேசத்தினுடைய 30 கோடி மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைவனாக இருந்தார். நம்மளாம் யாராவது நம்மள ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா சுணங்கி போயிடுவோம். விமர்சனத்தை தாங்கி கொடுக்கிற பக்குவம் நான் எனக்கெல்லாம் கூட இன்னும் இல்லை. ஆனால் எல்லோரும் லால் பகதூர் சாஸ்திரியை நீ குள்ளமா இருக்கிற என்று அவர் முதுகுக்கு பின்னால் நிறைய விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க. உண்மைதான், வாஸ்தவம் தான், நான் உயரம் குறைவாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னோடு பேசும்பொழுது அவன் தனிமொழிதான் பேச வேண்டும். நான் யாரை பார்த்து பேசினாலும் நான் உட்கார்ந்துதான் பேசுவது என்று தன்னுடைய பலவீனத்தை கூட பலமாக மாற்றுகிற ஒரு உன்னத தலைவரை இந்த தேசம் பெற்றிருக்கிறது என்பதுதான் இன்றைய நன்னாளிலே ஒரு சிறப்பு செய்தி என்று சொல்லி அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நாமக்கல் மாவட்ட கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கே நடராஜன் ஐயா அவர்களை தலைமையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். சான்றோர்களுக்கும் முன்னே அமைந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மகளிர் அனைவருக்கும் தாழ்ந்த முதற்கண் மாலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஏதாவது ஒரு சிந்தனை பேரவை, கவிஞர்கள் சிந்தனை பேரவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த அலட்சியல் சேவைகளை, நற்காலிகள் சேவைகளை தேடி பிடித்து இங்கே வந்து இந்த கவிஞர் மனைவியில் அவர்கள் அவர்களை பாராட்ட விதமாக அவர்களை மேலும் ஊக்குவிப்பதற்காக நற்காலிகள் செய்வதற்காக இந்த நற்பணிகளை அந்த சிந்தனை பேரவை அழைத்து நிபுணர்களும் செய்வதை எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இதுக்கு உங்களோடு நின்று நான் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்து நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் நான் பின்னால் நின்று எல்லா உதவிகளும் செய்வேன் என்று இந்த தருணத்தை கூறிக்கொண்டு எனக்கு இந்த நன்றி இந்த விருதுகளை கொடுக்கறதுக்கு நான் தான் பெருமைப்படுறேன். எனக்கு தான் பெருமை இல்லை, இது சாப்பிட்றவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு நான் தான் பெருமைப்படுறேன். இந்த பெருமைக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கற்றாரை காமுறுவர் என்று தமிழ் இலக்கியம் சொல்கிறது. ஒரு சான்றோர் இன்னொரு சான்றோருக்கு பரிசு கொடுப்பதுதான் எனக்கு பெருமை என்று தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மேடம் அப்படின்னாவே எங்களுக்கு பாரதி ஸ்கூல் மேடம் சாரதாமணி தான் ஞாபகம். எனக்கு யுவராஜன், எனக்கு நாராயணமூர்த்திக்கெல்லாம் மேடம் அப்படின்னாவே அவங்க தான். அதே மாதிரி ஐயா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உழவனையா தான் நினைவுக்கு வருவார். நாங்களாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம்னா ஐயா மாதிரி ஆட்கள் தான் எங்களை வளர்த்து வார்த்தெடுத்தவர்கள். மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கு இருக்கு. நாங்கள் வளர்வதில் எப்படி எங்களுடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையான சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் மனவளக்கலை மன்றத்தை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் என்றும் கொண்டு சேர்த்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான மனிதர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க பாரதம், வாழ்க காந்தியா. தமிழ் சொல்லடா, தமிழிலிருந்து நிமிடா என்று நாமக்கலை உலக அரங்கத்தில் ஏற்றி வைத்த மாமனிதர், மனிதருக்குள் மனிதராக வாழ்ந்த ஒரு தெய்வீக மனிதர் நாமக்கல் கவியர் என்பதை உலகம் போட்டுகிறது. அதுக்கு நாமும் அதில் பெருமை கொள்கிறோம். இதுக்கு நாமும் ஒரு பங்குதாரர்கள். ஆனால் அதுபோல நாமும் அதுபோல சில இடங்களில் பெருமை வர வேண்டும் என்ற உறுதியோடு செயல்படக்கூடிய நல்ல அவருடைய திரு மண்ணிலே இந்த நிகழ்வு நடப்பதற்காக முன்னென்று எடுத்துக்கூடிய அன்பு சகோதரர் என்னுடைய மோகன் அவர்கள் பொதுவாக இந்த அமைப்பு உருவாக்கி அவர்கள் இந்த அளவுக்கு நடத்துதல் என்பது வெளியே கவிஞர் அவர் கூட இருக்கிறார்கள். நாட்டு வித்தால் ஆடுகிற பாட்டு வித்தால் பாடுகிற எல்லாரும் முடியாது. அவருக்கு துணையாக எங்கள் தமிழ் ஐயாக்கள் அடிக்கடி தமிழ்நாடு கூடுவேன். நம்முடைய இவர் நாராயணமூர்த்தி அவர்கள், நம்முடைய செல்லவர்கள், அதுபோல் துணையாக இருக்கக்கூடிய சிறந்தவர்கள்
இந்த நூலகத்தினுடைய நூலகர் அவர் அதாவது மரணத்தை வென்றவரை சுத்தம். அதே மாதிரி அவரோடு நாயகன் விளையாடி என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய கவிஞரோடு நாயகன் விளையாடிய பெருமைக்குரியவர். எதிர்த்து வீட்டுக்காரர் நம்முடைய கண்ணன், இது போல பலர் சந்திக்கூடிய வயது அவங்க தெரியும் சந்தாவார். ஆனால் என்னன்னா ஏதாவது உறுதி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஒரு நோக்கம் என்னன்னா வயது ஒரு விழா என்றால் எதுக்காக திருவிழா கொண்டாட வேண்டும்? நம்ம சொக்கடைக்கு திருவிழா, சொக்கடையும் திருவிழா 2 எழுத்து இன்னொரு கொடுத்துருவார், 2 எழுத்த முன்னாடி கொடுத்துருவார். எதுக்காக? என்ன வருதுங்க? விழா இருப்பதற்கு திருவிழா. நான் இல்லை சொக்கடைக்கு சொக்கடைக்கு முன்னிலையில் இருப்பதற்குரிய வாய்ப்பினை கொடுத்த மோகன் அவர்களுக்கு கவிஞர் சிந்தனை பேரவைக்கு நன்றி தெரிவித்து, ஆண்டவர்கள் பேசிய பேச்சு எங்களாலெல்லாம் பேச முடியவில்லை. காரணம், ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஆசிரியரிலே இருந்து மாணவர் காங்கிரஸில் இருந்து பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டனாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இலக்கிய நயத்தால் உங்களுடைய உள்ளத்தை தொட முடியவில்லை, எங்களுடைய எண்ணத்தை கவர முடியவில்லை. இருந்தாலும் கவர்ந்த எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற விளைகின்றேன். பெருந்தலைவர் காமராஜனுடைய நினைவுகள் இன்று 49வது நினைவு நாள். இன்று பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை விட்டு மறைந்து அவரை பற்றி பேசுகின்றால் ஒரு நாள் போதாது, ஒரு மாதம் போதாது. அவ்வளவு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை இந்த மண்ணிலே பதித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு நாள் கக்கன்ஜி அவர்கள் வாகனத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது வாகனம் பஞ்சராகிவிட்டது. உடனே அந்த இடத்துல இருந்து கை காட்டி ஒரு வண்டியை நிறுத்துகிறார். அந்த வண்டி நிற்கிறது யார் என்று சொன்னால் ஒரு கலெக்டர் சேஷன் அவர்கள். அவர்களிடத்தில் இந்த மாதிரி வண்டி பஞ்சராகிவிட்டது, இந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும், என்னை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சேஷன் அவர்கள், நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு நான் செல்ல வேண்டும், எனவே நீங்கள் வேறொரு வண்டியை பிடித்து செல்லுங்கள் என்று ஒரு அமைச்சருக்கே கட்டளையிட்டு சென்ற ஆடியோ எங்கே? இன்று இருப்பவர்கள் எங்கே? அந்த அதிகாரி எங்கே? இன்று இருக்கின்ற அதிகார வர்க்கம் எங்கே? அதற்கு பின் கக்கன்ஜி அவர்கள் காமராஜரிடத்திலே புகார் தெரிவித்தார். அவன்தான் உண்மையான மனிதன், அவன்தான் உண்மையான அதிகாரி, இந்த மண்ணை வழிநடத்தக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய சேஷன் அவர்கள் என்று பெருமிக்க பாராட்டி கக்கன்ஜி, நீங்கள் அமைதியாக என்று சொன்ன ஒரு பெருந்தலைவன் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நல்லதை கற்போம், நல்லதை செய்வோம், நல்லதையே நினைவாக வைத்து இந்த மண்ணிலே வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் என்னையும் இங்கு பேச அழைத்திருக்கிறார் என் நண்பர் டாக்டர் சீனிவாசன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம சென்னையில் நாமக்கல் கவிஞருடைய வார்த்தை இருக்கு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. எத்தனையோ கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. நாமக்கல் கவிஞருடைய இந்த வரி சென்னையில் எழுதியிருக்காங்க, அடுத்து தலைமைச் செயலகத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ போனீங்கன்னா செக்ரட்டரியேட் போனோம்னா தெரிப்பா மேலே எழுதியிருப்பாங்க 10 மாடி கட்டடத்தில். அடுத்தது இங்கே முக்கியமான நிகழ்வு எனக்கு தெரிந்தது, நான் ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று விட்டாலும் இந்த மாணவிகளுக்கு படிப்பதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார் நண்பர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேலமங்கலம் பெண்கள் பள்ளியில் கடைசியாக ஒரு 10 வருஷம் இருந்து நிறைய ஓய்வு பெற்றேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு பணம் கொடுத்து வந்தார். ஒரு 5000 ரூபாய் காலேஜில் சேர்றதுக்கு கொடுத்துட்டு வந்தார். வந்தவர் அன்னைக்கு நான் ஹெட்மாஸ்டர் இன்சார்ஜில் இருந்தேன். என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாரு. அவர் இருக்கிறது ஞானமணி கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறாரு. அவர் சொந்த ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் பேர் என்ன என்னை கேட்டார். நான் செல்வராஜன் சொன்னேன், நான் ஃபிசிக்ஸ் டீச்சரு. உடனே அவர் சொன்னார், எனக்கு வந்து +2ல் ஃபிசிக்ஸ் எடுத்தவர் செல்வராஜன் தான் சார், அந்த பேரில் வந்து எடுத்தார். அவர் மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. நான் அவர்கிட்ட நேரம் பேச பேச இது பெரிய விஷயம் சார், ஒரு காலேஜில் வந்து ப்ரைவேட் காலேஜில் வேலை செய்கிறவர் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக வந்து இவ்வளோ தூரம் உதவி பண்ணுறதுல இது பெரிய விஷயம். ஒரு வக்கத்தம் மாதிரியான ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுக்கு நிறைய பண உதவி வருது. வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் தர்றாங்க.
அந்த பணத்தை ஏழை குழந்தைகளை தேடி படிக்க முடியாத குழந்தைகளுக்காக வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் 2 வருஷமா 30 பள்ளிக்கூடத்துல முதல் மதிப்பெண் வாங்கிய குழந்தைகளுடைய லிஸ்ட் வாங்கி கொடுத்தேன். அவர் விழா மாதிரி வச்சு 30 குழந்தைகளுக்கும் பணம் 5000 கொடுத்தாங்க. அது இல்லாம அரசு பள்ளியில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேற்கொண்டு படிப்பதற்கு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு தன்னால் முடிந்தவரை அந்த குழந்தைகளுடைய படிப்பை படிக்கிறதுக்காக எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்காங்க. தேடி போய் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற இந்த மாணவிகளுக்கு இந்த ஆண்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை வச்சு கொடுக்கலாம் சார் அப்படின்னா நல்ல இடத்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவரையும் 2 தடவை கொடுத்தோம். கந்தசாமி கண்ட கல்லூரியில் வச்சு ஒரு முறை கொடுத்தோம். அவங்க காலேஜில் ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒரு முறை கொடுத்தோம். அவங்க சேர்மன் வச்சு இந்த முறை இங்கே ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்கலாம் சார். ரொம்ப அருமையான இடத்த தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, தமிழர்கள் எப்பொழுதும் ஓரடியில் ஒற்றுமையாக நின்றதே இல்லை. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தா எட்டப்பேன். எந்த ஊர்லையுமே எந்த இடத்துலையும் தமிழர்கள் ஓரடியில் ஒற்றுமையா நின்றதா சரித்திரம் இல்லை. அப்படி இருந்தும் தமிழகம் இன்று இந்திய அளவில் முதல் மாநிலமாக கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழில் வகையிலும் சரி, அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னோக்கி வருவதற்கு காரணம் இளைஞர்களுடைய படிப்பு ஆர்வம். வேலை வாய்ப்பு இருக்குது இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ஆனா படிச்சிருந்தால், நான் திரும்ப குழந்தைகளை சொல்றது, படிக்கிற வயசுல படிச்சிருந்தேன். ஃபியூச்சர்ல வேலை கிடைக்குது, எதிர்காலத்துல கிடைக்கல, இதை பத்தி நினைக்கவே நினைக்காது. எல்லாருமே சொல்லுவாங்க படிச்சல வேலை கிடைக்குதுங்க. ஆனா அவங்க குழந்தைங்க அவங்க படிக்க வைப்பாங்க. மற்றவங்க சொல்லும் போது படிச்சா எங்க வேலை கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க குழந்தைகளை எங்கெல்லாம் படிக்க வைக்கணும் படிக்க வச்சுருப்பாங்க. அரசு பள்ளியில இன்னைக்கு படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்காக அரசாங்கம் 7.5% வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் நிறைய பேர் மருத்துவக் கல்லூரியில், என்ஜினியரிங் காலேஜில், லா காலேஜில், இப்படி எல்லா காலேஜிலையும் சேர்ந்து மொத்தமாக ஃப்ரீ, காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக வந்து படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த உதவியை வந்து அந்த விழுக்காடு 7 விழுக்காட்டை பயன்படுத்தி நிறைய அரசு பள்ளி குழந்தைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நானும் 10 ஆண்டு காலம் பெண்கள் பள்ளியில் தான் வேலை செஞ்சேன். கடைசியா அருமையான குழந்தைங்க. நான் திரும்ப சொல்லுவேன், நாமக்கல்ல ஒரு தனியார் பள்ளியில படிச்சுன்னா 2 வருஷம் 4 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் கட்டலாம். ஆனா அரசு பள்ளியில 50 ரூபாய் தான் ஃபீஸ். அரசு பள்ளியில் கேவலமா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு பேர் நம்ம அரசு பள்ளியில் படிச்சவங்க தான். நாங்க எல்லாம் ஆசிரியரை கண்டா இன்னைக்கும் பைக்ல போன விட நம்மளை அறியாம பிரேக் போட்டு இறங்கிடுறோம். நம்மளை அறியாம நம்ம சொல்லி கொடுத்த ஆசிரியர் எதிரில் வருவாரே ஆனால் நமக்கே தெரியாது. அடிச்சே சார் நம்மளை அறியாம பிரேக் போட்டு சார் நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு இருந்துருக்கோம். அவங்களாம் முன்னுக்கு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் சில சட்ட திட்டங்களால் ஆசிரியரை கைகளை கட்டி போட்டாங்க. மாணவர்களை திட்டாதீங்க, ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்காதீங்க, எதுவுமே மாணவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக்சோ சட்டத்தை பயன்படுத்தி நிறைய ஆசிரியர்கள் வந்து தேவையில்லாம சிறைக்கு போற நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு மாவட்ட தலைவராக இருந்த எங்களுடைய சங்கத்துல நிறைய விஷயங்கள் ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க தேவையில்லாத சட்டத்தினால. எந்த ஆசிரியரும் குழந்தைகளுக்கு போய் எதிர்காலத்தை பத்தி பேச முடியல, கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி சொல்லிக் கொடுக்க முடியல, எதிர்காலம் வீணாப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அந்த நிலையிலும் அரசு பள்ளி குழந்தைகளுக்காக நிதியுதவி வழங்கி கொண்டு இந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிற நண்பர் டாக்டர் சீனிவாசன் அவர்களை வாழ்த்தி, மேலும் இந்த அவையில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுடைய உரை மிக செறிவான அனுபவம். 30 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்து பணிநிறுவனத்தினுடைய உரையானது நல்ல அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் மிக சிறப்பாக உரையாற்றியிருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் ஆன்மீக செம்மல் திரு கை கந்தசாமி ஐயா அவர்களுக்கு தியாக செம்மல் உத்தம காந்தி விருதினை வழங்கி பெருமைப்படுத்துமாறு நாமக்கல் மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவர் திரு கே நடராஜன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.
கை கந்தசாமி அவர்கள் அருள்மிகு காசி விநாயகர் இயற்கை நிர்வாக மையத்தினுடைய தலைவராக இயங்கிக் கொண்டிருப்பவர். நிர்வாக அரங்காவராக காசிபுரம் அறிவு திருக்கோயில் மனவள கன்ற மன்றத்தினுடைய தலைவர், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறவர், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் உறுப்பினராக இருந்தவர். நிறைய ஆன்மீக பணிகளை நாமக்கலுக்கும் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரிய பெருந்தகை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்று பங்காற்றி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையும் நாமக்கல் கவிஞர் நினைவுள்ள வாசகர் வட்டும் தியாக செம்மன் உத்தமர் காந்தி விருதை வழங்கி அந்த விருதுக்கு பெருமை சேர்க்கிறது உங்கள் கடவுளுக்கு மத்தியில் என்று சொல்லி விருதை பெற்றுக் கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எளிமையின் சிகரம் லால் பகதூர் சாஸ்திரி விருதை பெற இருக்கிற தலைவர் மனவளக்கலை மன்ற மோகனூர், ஒன்னியூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து நாமக்கல் மனவள அறக்கட்டளையினுடைய முன்னாள் துணைத் தலைவராக இருந்த திரு அருள்நிதி வி மாணிக்கவாசம் ஐயா அவர்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரியினுடைய பெயரிலே எளிமையின் சிகரம் என்ற விருது தற்போது வழங்கப்படுகிறது. இந்த விருதினை வழங்கி சிறப்பு செய்யுமாறு நடராஜன் ஐயா அவர்களை கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒன்னியூர் யூனியனுடைய தலைவராக 3 தலைமுறையாக இருந்த ஒரு பெரிய குடும்பம் நம்முடைய குடும்பம். தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் இளநிலை உதவியாளராக 20 ஆண்டு காலம் பணிபுரிந்தவர். கிராம பஞ்சாயத்து தலைவர் தொட்டியம் தாலுகாவிலே பணிபுரிந்த மனவளக்கலை மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து தொடர்ந்து 15 ஆண்டு காலம் மனவளக்கலை மன்றம் செழிப்பதற்கு தன்னுடைய உடல் பொருள் ஆகியை தந்து கொண்டிருக்கிற மிக சிறந்த சொற்பொழிவாளர் ஐயா அவர்கள் ஜூம் மீட்டிங்கிலே தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே பொருத்தமான லால் பகதூர் சாஸ்திரியுடைய பெயரிலே எளிமை சிகரம் என்ற விருதினை வழங்கி இந்த மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்ததாக நம்முடைய அன்பு அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த நடராஜன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவம் செய்யுமாறு எங்கள் அன்பிற்கினிய உழவன் தங்கவேல் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதாவது வேறு மாதிரி மரத்தினுடைய வேறு மாதிரி மறைவா இருந்து அவ்வளவு செய்யும். அதான் முக்கியம். நாமக்கல்ல உங்களுடைய சேவை ஒரு மரத்தினுடைய வேறு மாதிரிதான் வேற நம்ம வணங்கி வாழ்த்துவோ வாழ்வோம். இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக சேலத்திலிருந்து வருகை வந்திருக்கிற டாக்டர் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையினுடைய செயலாளர் திரு செந்தமிழ் அரசு R ராமகிருஷ்ணன் அவர்களை பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கடவுளை எழுப்பி ஐயா அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர் செந்தமிழ் அரசு R ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தியாகத்தை போற்றும் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்றி நம்ம எல்லாம் கவர இருக்கிற APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையினுடைய செயலாளர் சிறப்பு சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் செந்தமிழ் அரசு R ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யுமாறு உழவனை அவர்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னசத்திரம் 1000 மீட்டர் ஆலயம் 10000 நாட்கள் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்லுவான் எட்டை பொறுத்து ஏவகனை முண்டாசி கவிஞன் முறுக்கு மீசை காரன் பாரதி. அந்த வகையிலே எழுத்தறிவு மட்டுமல்ல, சமூகத்திலே பொருளாதார விளிம்பில் இருக்கிற மாணவ செல்வங்கள் ஒழுக்கத்திலே உயர்ந்தவர்களாக, சிந்தனையிலே உயர்ந்தவர்களாக, கல்வியிலே உயர்ந்தவர்களாக விழுகிற அந்த மாணவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற வக்கத்தவன் வாரியார் என்ற யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர் ஞானமணி கல்வி நிறுவனங்களுடைய உதவி பேராசிரியர் முனைவர் தூணா சீனிவாசன் அவர்களுடைய பெரிய மனதால், பரந்த மனதால், உயர்ந்த சிந்தனையால் இந்த அரங்கத்திலே தற்பொழுது இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிற ஒரு அருமையான நிகழ்வு. அப்துல் கலாம் பெங்களூர்ல ஒரு பள்ளிக்கு போறார். பள்ளியிலே 6வது இருந்து 12வது படிக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் உலக அழகி பட்டம் கிடைத்ததுன்னு சொல்லி, ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் உலக அழகி பட்டம் கிடைத்தது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு துடுக்கான மாணவி எழுந்து பதில் சொல்கிறார். ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப கலரா இருப்பாங்க,
மூக்கம் மூலியமா எடுப்பாருப்பாங்க என்று சொல்லுவார். அதற்கு அந்த பதிலை அவருக்கு திருப்தி இல்லை, உட்காருங்க அப்படின்ட்டு. அடுத்த ஒரு மாணவி இருந்தால் அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், அழகாக இருப்பார், ஆனால் அதை காட்டிலும் ஐஸ்வர்யா ராயிடம் அறிவு இருந்தது, ஐக்கூ இருந்தது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது என்று சொன்னார். அதையும் அவருக்கு திருப்தி இல்லை. மூன்றாவது இன்னொரு மாணவி இருந்தார், எனக்கு காரணம் தெரியும், ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் உலகலை பட்டம் கிடைத்தது என்று சொன்னால் அன்றைய தினம் அந்த போட்டியிலே நான் நடந்து கொள்ளவில்லை, அதனால் அந்த பெண்ணுக்கு பரிசு கிடைத்தது. அப்துல் கலாமே அசர வைத்தார் அந்த மாணவி. அப்படி இந்திய தேசத்தினுடைய பெண்கள் அப்படிப்பட்டவர்கள், கூர்ந்த சிந்தனையுடையவர்கள். அதனால்தான் பாரதி சொன்னார், கும்மியடி பெண்ணை கும்மியடி, கை குலுங்கிட கைப்பற்றி கும்மியடி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி பெண்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஆண்களுக்கு நிகராக ஏன் இன்னும் ஒரு படி ஆண்களுக்கு விட மேலே ஒரு படி உயிர்களாக இந்த எல்லா துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கு ஒரு புறம் பரிசு கொடுக்கிறது கையா காத்துட்டு இருக்கிறார். இப்ப பசங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, சார் பொண்ணுங்க மட்டும் தானே, நாங்க இல்லையா அப்படின்னு. காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு முறை மத்திய பிரதேசத்திலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு, அரசியல் கூட்டத்திலே பேசிவிட்டு அப்படி ஒரு கிராமத்து வழியா போறாரு. அவருக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் உண்டு. போற வழியில எடுத்தாப்புல ஒரு மாணவன், ஒரு சிறுவன் மிதிவண்டியிலே பேப்பர் வச்சுக்கிட்டானா, ஓட்டுநரை கார் நிறுத்த சொல்றாரு. நிறுத்த சொல்லிட்டு தம்பி ஒரு பேப்பர் கொடுப்பாங்கிறாரு. பையன் பேப்பர் கொடுக்கணும், எவ்வளவுப்பான்னு கேட்கிறாரு. 7 ரூபான்னு சொல்றான். அவர்கிட்ட சில்லறை இல்லை. சில்லறை இல்லையா தம்பிங்கிறார். 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. ஐயா என்கிட்ட சில்லறை இல்லை அப்படிங்கிறான். பரவாயில்லப்பா 500 ரூபாய் வச்சுக்கோங்கிறாரு. நம்மளா இருந்தா வாங்கிட்டு போயிருப்போம். 7 ரூபாய்க்கு 500 ரூபாய் வச்சுக்கிறதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கான். அவன் நீ இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ, பேப்பர் நான் இலவசமா கொடுத்ததா இருக்கும் என்று சொல்லி சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனதாக நாம் செய்தித்தாளில படிக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையும் பெரிய மனதும் கொண்டவர் இந்த தேசத்தினுடைய இளைஞர்கள். அதனால்தான் ஐயா பேசும்போது கூட குறிப்பிட்டார், இந்த தேசத்தை கட்டமைக்கிற தூண்கள் என்று சொல்லி. அப்படி ஒரு புறம் தேசத்தை கட்டமைக்கிற பெண்களும், இன்னொரு புறம் ஆண்களும் இந்தியாவுடைய வருங்கால தூண்களாக இருக்கிற அவர்களுக்கு உதவித்தொகை செய்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிற சீனிவாசன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கி அதனை எடுத்து உதவித்தொகை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை ஈன்றோருக்கும் சான்றோருக்கும் இனியதொரு வணக்கம். இந்த அருமையானதொரு நிகழ்வில் நாமக்கல் கவிஞர் நினைவில்ல நூலகத்தில் இன்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் அருமையானதொரு விழா. இந்த விழாவிற்கு இன்று 3ஆம் ஆண்டு. இந்த 3ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா விதை போட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பெரும் மதிப்பிற்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு 2022ஆம் ஆண்டு சேந்தமங்கலம் மார்லின் முதியோர் இல்லம் சென்ற போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பிற்குரிய ஒரு மாணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் அரசு பள்ளியில படிச்சாங்க. அந்த மாணவியை பார்க்கறதுக்கு போனப்பதான் பார்த்தீங்கன்னா செல்வராஜ் ஐயாவோட ஒரு அறிமுகம் கிடைச்சு அவர் சொன்னாரு, இந்த பள்ளியில் இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கடந்த 2 வருடங்களா பார்த்தோம்னா 30 மாணவர்களுக்கு வருடந்தோறும் முதல் மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இதை எதற்காக செல்வராஜ் ஐயா அப்படின்னு சொல்றேன்னா, வாழ்க்கையில எல்லோருமே எல்லா பாதையிலும் கடந்து ஒரு வெற்றியாளர்களாக வருவோம்னா அதற்கு எல்லாருமே சொல்லுவாங்க இதற்கு காரணம் நம்ம அப்பா அம்மான் தான். ஆனா அதற்கு அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதாவும் பிதாவும் அதற்கான பொருட்செலவை கொடுப்பாங்க. ஆனா அதற்கான அறிவையும் சிந்தனையும் கொடுப்பவர்கள் முதல்ல குருவா தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொருவரோட வெற்றிக்கு பிறகும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஒவ்வொருவரோட வெற்றிக்கு பிறகும் நிச்சயமா ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா நம்ம அன்பிற்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் மோகனனை கூப்பிட்டுருந்தேன். அண்ணா இந்த மாதிரி ஒரு விழா நடத்தலான்னு இருக்கு அப்படிங்கிறப்போ நிச்சயமா வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதி எடுத்துட்டோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தோம்னா இந்த நாள்ல இந்த ஒரு இடத்துல அது நம்ம கவிஞரோட இல்லத்துல நிக்கணுங்கிறது இறைவன் எழுதி எடுத்துட்டோம் தான். அதனாலதான் இங்க நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் இப்போ சொல்லும்போது பார்த்தோம்னா சீனிவாசன் வக்கத்தவன் வாத்தியர் எல்லாம் சொன்னாங்க. இந்த வக்கத்தவன் வாத்தியர் பார்த்தோம்னா நான் ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க. எனக்குள்ள எத்தனையோ அன்பான உள்ளங்களும் அருமைக்குரிய பாசத்திற்குரிய அன்பான உள்ளங்கள் இருக்காங்க. நான் மட்டும் கிடையாது. இந்த உருவாக்கம் எத்தனையோ பேர்த்தோட அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம் அன்பிற்குரிய மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகை என்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாபெரும் ஒரு ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும் வழங்குவதற்கு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய வச்சலா அம்மா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரு அன்போடு
பெரும் உதவியும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவி அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு தற்போது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சகோதரி திருச்சியிலிருந்து உதயா காமேஷ் தம்பதியினர் வந்தும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரும் உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம் அன்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாபெரும் ஒரு பங்களிப்பு வந்து பார்த்தோம்னா இங்க கூடியிருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆசிரியர் பெருந்தகையும் அவர்களோட கரங்களால் கொடுக்கணுங்கிறதா என்னோட விருப்பம் கூட. மொத்தம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 20 மாணவர்களுக்கும் நான் கொடுக்கறத விட என்னோட ஒரு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைகளை கொடுக்கறத விட இங்க இருக்கிற பெருந்தகைகள் இவர்களை விட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த இல்லத்துல இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா அது நாமக்கல் கவிஞர் நிச்சயமா அழைச்சிருக்காரு, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அதனால இங்க இருக்கிற ஆன்றோர்களும் சான்றோர்களும் மதிப்பிற்குரியவர்களும் தங்களோட கரங்கள்ல இந்த குழந்தைகளை வந்து ஆசீர்வதித்து இதே இல்லத்துல அவங்க வந்திருக்காங்க. உங்களோட ஆசீர்வாதத்தோட உங்க கரங்களை கொடுக்கணுங்கிறத என்னோட அன்பான வேண்டுகோளும் கூட. ஒவ்வொருத்தரா நாங்க பாக்கி அது ஐயா ஆசிரியரால நடந்ததுதான். வாழ்த்துகிற உதடுகளை விட கொடுக்கின்ற கைகள் உயர்ந்தது என்று அன்னை தெரசா சொல்வார். அந்த அடிப்படையிலே உதவித்தொகை பெறுகிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாணவர்கள் வரிசைப்படி அழைக்குமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாபெரும் ஒரு பேரன்பை பகிர்ந்த பெரும் மதிப்பிற்குரிய மதுரை திரு வச்சுகாம் அவர்களுக்கும் பெரு அன்பிற்குரிய உதயா தம்பதியினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை மக்கத்தவம் மத்திய சேனல் மூலம் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பை ஏற்படுத்தி நன்றி. மோகனப்பிரியா தல்லைசாமி எல்லோரும் மதிப்புக்குரியவர்கள் வாங்க. முதல்ல ஆசிரியர் வாங்க. ஆசிரியரோட கையில துவக்கி வச்சிருந்தாங்க. பாத்தீங்களா நினைச்ச நடக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வரக்கூடாது. பொருளை கொடுக்குறாங்க. அறிவு கொடுக்குற ஆசிரியர் பொருளை கொடுக்குறாரு. நீ கொடுண்ணா, நீ கொடு, நீங்க நல்லா கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் வந்து 10,000, 15,000, 20,000 3 வகையாக மினிமம் 10,000. வாழ்த்துக்கள். தம்பிகளா உலக பிள்ளைகளா வரணும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை முன்னாடி இருக்கு. வாழ்த்துட்டே ஜோதீஸ்வரி துரைசாமி வாழ்த்துக்கள். பிரவீன் கௌசிக் செந்தில்குமார் தனுஷ்குமார் கடிகை கோபிலி ஜெயபால் ஸ்ரீதாசன் இங்க வாங்க. வாங்க ரங்கநாதன் கணேசன் வாழ்வளமுடன் அங்க வருங்க. ஜீவித கோபாலகிருஷ்ணன் பாருங்க. அடையாளம் தெரியுங்களா? தெரியும். வினோதினி செல்வராஜ் வாங்க வாங்க. வினோதினி எல்லாம் மன்னர்கள் தான். சுமித்ரா குமரேசன் வாங்க. ஜவஹர் வாங்க. கொடுங்க. எல்லாம் சேர்ந்து குடிச்சு வர கூட குடிச்ச வாழ்த்துக்கள் இருக்கு. யார் பார்த்தாலும் வாழ்த்து. தனஜாஸ்ரீ சிவகுமார் ஐயா வாங்க. அம்மா 2 பேர் வாங்க. சேர்ந்து
ನಾನು ಕೇರ್ பண்ணுவாங்க அவ்வளவுதான். அங்க பாருங்க, அங்க பாருங்க. இந்துஜா சக்திவேல். வாழ்நாள் பூரா இது மறக்க முடியாம வலிய வாய்ப்பு சிறப்பா இருந்து எல்லாருமே முதல்ல பெரிய அருள் கிடைக்குது. அது முக்கிய பொருளுங்கிறத விட அருள் கிடைக்குது. வாழ்த்துக்கள் ஐயா. வாங்க கண்ணா வாங்க வாங்க. நீங்க செந்தில்குமார் ஞானசபரி. அதான் இருந்தீங்க. ரைட் கண்ணு வாங்க. வாங்க பிரதீப் பாலமுருகன். வாங்க வாங்க வள்ளுவன் வாங்க. நீங்க வாங்க. இல்லக்கா என்ன சொல்லுங்க முக்கிய பாத்துட்டே இருந்தேன். வள்ளுவன் வாழ்த்துக்காக பாருங்க. சிந்துஜா கோபால். கவனிச்சேன். பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். கொடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆமா என் பேர் வந்து பிரவீன். எனக்கு வந்து சீனியர் சார் வந்து நான் முதலடி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ தான் வந்து அண்ணன் வந்து என்னை பார்த்தாரு. அப்போ நான் வந்து அவர் என்ன கொடுத்தாருன்னா உங்களுக்கு எங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டார். அது சும்மா எழுதி தான் தரணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் சாட்டர்டே வந்து நாங்கள் நைட்டு ஒரு 9 o'clock இருக்கு. அப்போ தான் அண்ணன் எனக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் தம்பி, நீ வந்து என் கூட ட்ராவல் பண்ணி நான் உனக்கு வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அட்மிஷன் ஃபீஸ் கூட இல்லாமல் இருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் போகும்போது கையில் நாங்கள் 1000 ரூபா தான் கொண்டு போயிருந்தோம். எங்கள் அட்மிஷன் ஃபீஸுக்கும் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷர்ஸ் டே ஃபர்ஸ்ட் டே போனோம். அப்பயும் அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். கூட வந்து எல்லாத்தையும் பார்த்து விட்டாரு. கூட காலேஜில் ஃபர்ஸ்ட் டே கூட போகும்போது அவரும் கூட வந்து எப்படி கிளாஸ்க்குள்ள போகணும், யார் யார் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அண்ணன் தான் பார்த்து விட்டுட்டாரு. அதனால அண்ணன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதாவது எல்லாத்தையும் கேட்பாரு. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்பாரு, என்னையும் கேட்பாரு. நான் காலேஜில் அண்ணனை எப்போ பார்த்தாலும் சாருன்னு கூப்பிடவே மாட்டேன், அண்ணனை நான் எப்பயுமே கூப்பிடுவேன். அண்ணனை எப்போ போனாலும் எல்லாத்தையும் பேசுவேன் ஜாலியாக. நாங்களும் ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அதனால அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மேம். ஒரு ஆசிரியருக்கு எத்தனை பரிமாணங்கள், அண்ணனாக, தந்தையாக, தாயாக, ஆசானாக என்று அத்தனை பரிமாணங்களுக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக சீனிவாசன் ஐயா அவர்கள் இருந்தார் என்பது இந்த மாணவ மாணவிகளுடைய சொல்லிலே அப்பட்டமாக தெரிந்தது என்று சொல்லி அடுத்த நிகழ்வாக ஊரில் உள்ள சென்னை பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். பிறகு தனது கல்வியை தொடர முடியாத காமராசர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். சிறு வயது முதலே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொண்டு புத்தகங்களை வாசித்து தினமும் செய்தித்தாள்களை தொடர்ச்சியாக வாசித்து நாட்டு நடப்புகளை தெரிந்து கொண்டு இந்திய அரசியலில் இணைந்தார். கள்ளுக்கடை மறியல், கருணாநிதியின் சிலை அகற்றும் போராட்டம், ஆகஸ்ட் புரட்சி போன்ற பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 முறை சிறைக்கு சென்றுள்ளார். சிறையில் கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேலாக அடைபட்டு கிடந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியில் இணைந்த காமராசர் படிப்படியாக முன்னேறி தமிழக காங்கிரசின் தலைவரானார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சரானார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராசர் தனக்கு கிடைத்த பிரதமர் பதவியை புறந்தள்ளிவிட்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக்கினார். கல்விதான் மாற்றம் தரும், கல்வியால் தான் இந்த சமூகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை உணர்ந்த காமராசர் 1956ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் 1963ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்களும் இலவச சீருடையும் வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தார். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பேது என்ற நிலையை மாற்றி பெண்கள் கல்வி கற்க பாடுபட்டார். மந்திரி நாமத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப மதிய உணவு ஏழை மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சொல்வார்கள். அந்த கூட்டிற்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் 436 நூலகங்களை திறந்து வைத்து மாவட்டத்தோறும் மைய நூலகங்களையும் திறந்து வைத்து மாபெரும் புரட்சி செய்தார். மொத்தத்தில் கல்வியில், வாழ்வில், அரசியலில் எளிமையாக திகழ்ந்த காமராஜரின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வளர பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். தமிழக அரசு வருடந்தோறும் நடத்துகிற தமிழ் இலக்கிய திருவிழா சென்னையில் நடைபெற்றது. அந்த திருவிழாவிலே மாநில அளவிலே முதல் பரிசு பெற்ற மாணவன் தம்பி லோ விஜய் அவர்கள் கண்டத்திலே எடுத்துக் கொள்வதற்கு நாம் அறிந்து கொண்டுள்ளோம். நீங்கள் அண்ணன் ஜவஹர் அவர்கள் ஒரு பணமுடிப்பு தந்திருக்கிறார். பள்ளியினுடைய மிக சிறந்த மாணவன், பெரும் புண்ணியம். வருங்காலத்திலே MBBS கனவுக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய வாழ்த்தொழிகளால் அந்த மாணவனுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். படிக்க வாங்கிக்கிறேன். இன்று ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றிய ஏமப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் லோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா மாநில அளவில் பேச்சு போட்டி விருது பெற்றிருக்காரு. இவர் இனிமேல் எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும், எந்த ஊர்ல போய் பேசினாலும் செந்தில்குமார் ஐயா கிட்ட நீங்க சொல்லுங்க, அவர் எனக்கு போன் பண்ணுவாரு. நீங்க எந்த ஊர்ல போய் பேசினாலும் அந்த ஊருக்கு போயிட்டு வர அத்தனை வழிச்சலவும் என்னோட செலவு. சரிங்களா? நீங்க சென்னை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சென்னைக்கு போறதுக்கு உங்களுக்கு வழிச்சலவா வந்து ஒரு 2000 ரூபாய். நீங்க மாதம் போக மாதம் 2000 ரூபாய் போற. சரிங்களா? மாசம் நீங்க எந்த ஸ்கூல்ல எங்க போய் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பேசினாலும் போயிட்டு வர அத்தனை வழிச்சலவும் என்னுடைய வழிச்சலவு. அதாவது என்னுடைய வழிச்சலவுனா பக்கத்தோர் மாதிரியார் யூடியூப் சேனலோட அன்பான உள்ளங்கள் உங்களுக்கு எப்போ அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஆண்டோருக்கு முன்னில இன்று காந்தி ஜெயந்தி, இந்த கவிஞர் நினைவு இல்லத்துல வந்து உங்களுக்கு இந்த ஒரு வரமா இன்னும் உலக அளவில் ஒரு சிறந்த பேச்சாளராக வரணும். அதற்கு மிக தூணாக உறுதுணையாக செந்தில்குமார் ஐயா இருக்காரு. நீங்க கவலைப்படலாம். திணை 2 உயர்திணை அறிஞ ஒரு நாளின் பொழுது 2 பகல் இரவு திருக்குறளின் வரிகள் 2 அவையின் சொல் 2 அதுபோல ஏற்புரை வழங்க இருக்கிற உங்களுக்கும் 2 நிமிடம் என்பதை கருத்தில் கொண்டு ஏற்புரை வழங்குமாறு உத்தமர் காந்தி விருதை பெற்றிருக்கிற கை கந்தசாமி அவர்களை கொடுத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய
மனமார்ந்த மாலை வணக்கத்தையும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசப்பிதா உங்களுடைய பிறந்த நாள் என்று இன்னைக்கு மகாலய அமாவாசை வீட்டில் எல்லாரும் குடும்பங்களுக்கு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். இங்க இந்த இடத்துல நம்மளுடைய தேசத்தினுடைய பிதாக்கள் அனைவரையும் இன்னைக்கு நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு விழாவில் கலந்துக்கிறதுங்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, இந்த விழாவில் அதிகமா பங்கு கொண்டிருக்கிறவங்க இளம் சீரர்கள். எங்க காலத்துல எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தொழில்நுட்பம், நீங்க உங்களை மாதிரி வலிமை உள்ளவங்க உலகத்துல இனிமே வருவாங்களா, அந்த காலத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் வலிமையுள்ள இளைஞர்கள். இந்த பாரத தேசத்தினுடைய எதிர்கால தூண்கள் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, உங்களுக்கு உள்ள வாய்ப்பும் வசதியும் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனா இந்த காமராஜர் ஐயா அவங்க சிரமப்பட்டு அந்த காலத்துல துவக்கி வச்ச அந்த ஓட்டு பள்ளியிலையும் கீத்து கொண்டாயிலையும் படிச்சவங்க நாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை திறமை. இன்னைக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிரியர் மக்கள், இந்த அளவுக்கு பொருளாதாரத்துல அந்த காலத்துல நாங்க பிடிச்சப்போ இல்லை. ஆக இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய இளைஞர்கள் நீங்க இந்த இந்திய நாட்டை இப்படிப்பட்ட இப்ப எங்களுக்கெல்லாம் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நாளைக்கு இதை விட பெரிய விருது சர்வதேச அளவுல நீங்க வாங்கி ஆகணும். வைக்கத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வாழ்வின் தெய்வத்தில் வைக்கப்படுவர். அப்படிதான் இன்றைய தினம் நம்ம கொண்டாடக்கூடிய பெரியவர்களுடைய விழா. நான் இந்த இடத்துக்கு நான் கால் முதிக்கணும்னு நான் மனசுல ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நிறைய நாள் நாமக்கல் வந்தாலும் கூட, இந்த தெருவை போயிருந்தாலும் கூட நம்ம இங்க வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. நேற்று இரவு 9 மணி 10 மணிக்கு போன் பண்றாங்க அப்படின்ட்டு உடனே என்னுடைய சிந்தனை நம்மளுடைய பிரார்த்தனை வீடு போகல, இப்படி விருதும் கொடுத்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு காந்தியினுடைய விருது சொல்றாங்க. பேரை படிக்கும் போதே எனக்கு அப்ப நாம இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு யோசனை பண்றப்போ என்னுடைய தற்சோதனையில நம் இளைஞரா இருக்கிறப்ப நம்ம எப்படி இருந்தோம், என்னுடைய கல்வியை நான் எப்படி படித்தேன், என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது, என்னுடைய தொழில், என்னுடைய வேலை எப்படி நம்ம செஞ்சோம், என்னுடைய அரசாங்க வேலையை ராஜினாமா செஞ்சு எப்படி சுய தொழில் செஞ்சோம், அதுல எப்படி முன்னுக்கு வந்தோம், குடும்பத்தை எப்படி நம்ம பராமரிச்சோம் அப்படின்னு பாக்குறப்போ மகாத்மா, ஏன்னா 2 நிமிஷம் சொல்லிட்டாரு, மகாத்மா காந்தியினுடைய சொல் செயல், சொல் செயல் எண்ணம், இது 3 தூய்மையா இருக்கணும். வாய்மை, தூய்மை, நேர்மை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சு இந்த அளவுக்கு எனக்கு விருது கிடைக்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் இதுக்கு தகுதியானவன் என்னை நானே தற்சோதனை பண்றப்போ இந்த உயர்ந்த கொள்கையை நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய எம்பளமே உண்மையே வெல்லும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய விருது எனக்கு உலகத்துக்கு சிபாரிசு செய்த அன்னார் அவர்களுக்கும் வழங்கிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இடத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த எண்ணத்தோட கூடிய ஐயா அவங்க கையாள வாங்கினதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதே போல ஐயா மோகன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி, ஐயா இது போல என்னங்க 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லி எப்படி நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்றப்போ, இல்லைங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. ஆக நம்ம பெரியவங்களுடைய அந்த சிந்தனை தான் மகிழ்ச்சி. அவங்க என்ன சொன்னாங்க, தூய்மையான எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் நம்ம போறப்போ நம்மளுடைய பழைய பதிவுகள்லாம் நீங்கி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆக இளைஞர்களுக்கு மகாத்மா காந்தி சொன்ன ஒன்றே உண்மை, தூய்மை, நேர்மை, அகிம்சை. ஆக இப்படிப்பட்ட ஒரு உங்கள் முன்னணியில ஐயா அவங்களுடைய சிபாரசுல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருது வந்ததுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் அந்த பெரியவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக கொண்டு வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான ஓங்கி வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. உண்மையாகவே ஐயாவுடைய பணிகள் நேரம் இருக்காது அவருக்கெல்லாம். இந்த நேரத்துல உண்மையாலுமே வந்தது நமக்கும் பெருமை. இந்த சிறப்பானது ஒரு நிகழ்வு. அவங்க வந்திருக்கிறதே இங்க பெருமையா இருக்கு.
அதெல்லாம் தான் இந்த நிகழ்வு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. சொல்லுக்கும் செயலுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத மனிதர்களால் தான் இந்த சமூகம் நடைபெறுகிறது என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஐயா அவர்களுடைய ஏற்புரை மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அடுத்ததாக இன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்களே எளிமை சிகரம் விருது பெற்றிருக்கிற திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று சொல்றார். அப்படி இந்த ஐயா மாணிக்கவாசன் பேசினார்னா எல்லாரும் முருகராக பேசுகிற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர். தற்போது ஐயாவுடைய ஏற்புரை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். எப்படி இப்படிலாம் குறுகிய காலத்தில் செய்யறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லால் பகதூர் சாஸ்திரிங்கிறாங்க, அவார்டு காந்தி கொடுத்துருக்குறாங்க, காமராஜ் அவார்டு கொடுக்குறாங்க. ஆனால் காமராஜர் வந்து லால் பகதூரையும் நான் பார்த்ததில்ல, காந்தியும் பார்த்ததில்ல. காமராஜர்கிட்ட எங்கள் ஃபாதர் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அவர் மடியில் 1 மணி நேரம் நான் உட்காந்துருக்கேன். திருச்சி ஆசிரிய அரிஸ்டோ ஹோட்டலில் ரூம் நம்பர் 5. இன்னைக்கு வரைக்கும் கலெக்டர் மீட்டிங் நடந்தது. அந்த ஹோட்டலை சுற்றிட்டு தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போவேன். அவர் உட்கார்ந்த இடத்துல ஒரு மணி நேரம். அது ரெண்டாவது நான் சின்ன கொஞ்சம் காலேஜ் ஹைஸ்கூலுக்கு அப்போ வந்து SSLC படிச்சுட்டு அவரை பார்த்தேன். பனியன் மத்தியானம் பனியன் கூட போடுங்க, ஒரு கையை போட்டுருக்காரு, ஏன்னா தந்தத்துக்கு மேலே வச்சு ரொம்ப ஹெவி வெயிட்டு. ரெண்டாவது அவரு எங்க கிராம பஞ்சாயத்து திறந்து வச்சுட்டு முதலமைச்சராக இருக்கும்போது எங்க ஊர்ல சிறு கிராமத்துல 1 டே தங்கியிருந்தார். ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இந்த கிராமத்துக்கு போறதுல காமராஜருக்கு நெருங்கிய லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவர் கிராமத்தை தான் முன்னேற்றணும்னு நினைச்சார். அது மாதிரி எங்க கிராமத்தை முன்னேற்றிட்டு உழவனையாவுக்கு எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து இவர் கிளாஸ் தான், ஏதாவது ஒரு விசேஷம்னா முதல்ல இவர் தான் வருவார். அப்புறம் இவரு தான் அறிமுகப்படுத்தி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஐயா தான் எனக்கு அறிமுகப்படுத்தார். மோகன் ஐயா இங்க தெரியும், ஏற்கனவே இங்க வந்து வகுப்புல நாங்கள் எடுத்திருக்கிறோம். நேரம் கருதி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.